ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு அன்கிளிட்டிக்கல் ட்ராமா தான். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் அண்ட் கமெண்ட்டும் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீனியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீனி நேம் வந்து வென் லீலி, நம்ம வெண்ணினே வச்சுக்கலாம். அவங்க வந்து இப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு வராங்க. அவங்க சிஸ்டர் நேம் வந்து நூனா. ஹீனியோட கூட பிறந்த சிஸ்டர்லாம் கிடையாது, செப் சிஸ்டர் தான். இப்போ ஹீனி அப்ராடுக்கு அனுப்பி வைக்க அந்த நூனாவும் அவளோட அம்மாவும் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க போல். அதுக்கு தான் நம்ம ஹீனி தேங்க்ஸ் சொல்லிட்டு வரா. நான் அங்கே போய் டான்ஸ்லாம் கற்றுக்கிடுவேன், அப்பா கம்பெனியெல்லாம் நான் பார்த்துக்கிட மாட்டேன்ப்பா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, ஹீனோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீனி படித்து முடித்த பிறகு அவங்க கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படி சொல்லியிருப்பார் போல். பட் நம்ம ஹீரோனிக்கு அந்த கம்பெனியை பார்த்துக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால தான் அப்பாவுக்கு தெரியாமல் அப்ராடுக்கு போகிறோம் இன்னைக்கு. அது போக இன்றைக்கி அந்த நூனா இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாணம் போல். ஸோ அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீனி ரோட்டு பக்கமாக நடந்து வருவாளா. அப்போன்னு பார்த்து ஒரு கார் பயங்கர ஸ்பீடாக வந்து ஹீனி மேலே இடிச்சிடுது. வேன்கிட்ட இடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோ நேம் வந்து ஃபூஷெங்கு. இப்போ ஹீனி வந்து ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நான் பல டைம் இவரை கோவப்படுத்திருக்கேன், பட் இருந்தாலும் இவர் ஏன் மேலே ரொம்பவே கேர் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனி அப்படியே மயங்கிறா. பக்கத்தில் நிற்கிறாரு இல்லையா, அதுதான் ஹீரோட ஃப்ரெண்டு, நேம் வந்து ஜியான். இப்போ அப்படியே கட் பண்ண 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெக்கவர்லாம் ஆகல, கோமால இருக்காங்க போல. நம்ம ஹீரோ தான் தினம் வந்து அவளை பார்க்குறதும் டேக்கர் பண்ணுறதும் வேலையை வச்சுக்கிடுவான். அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஹீனியை பார்க்க வருவானா. நம்ம ஹீனி கோமால தான் இருக்கா, பட் அவளுக்கு அவளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் கேட்கும். இப்போ கூட ஹீரோட ஷூ சவுண்டு வச்சு ஹீரோ தான் பார்க்க வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. கடந்த 3 வருஷத்துல ஃபூஷெங் மட்டும் தான் தினம் வந்து என்னை பார்த்துட்டு போவார், ஆனால் என் ஃபேமிலி வந்து யாருமே என்னை பார்க்க வரல அப்படின்னு நம்ம ஹீனி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு ஹீனோட 22வது பிறந்தநாள் போல. ஸோ ஹீரோ வந்து விஷ் பண்ணிட்டு, நான் உனக்காக ஸ்பெஷல் ரிங் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த உலகத்துல இது ரொம்பவே யூனிக்கானது அப்படி சொல்லி அதை அவனே போட்டு விடுவான். போட்டு விட்டுட்டு அவ ஃபேஸ் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருப்பானா. அப்போ ஹீரோனியும், எனக்கு முழிச்சு வரணும், உங்ககிட்ட பேசணும் ஆசைதான், பட் இதுக்கு மேலே என்னால் முடியல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அவளோட உயிரும் புரியுது. டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, சேவ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க, பட் ஒன்றும் வேலைக்காகல. கடைசியில் இறந்து போயிடறாங்க. ஹீரோவால ஏற்றுக்கவே முடியல ஹீனி இல்லைன்னு. அவன் மறுபடியும் அவள் கையை போய் தொடச்சி விட்டுட்டு இருப்பானா. டே அவள் செத்து போயிட்டடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது, நீ கம்முன்னு போயிரு அப்படின்னு கத்தி விட்டுறான். ஃப்ரெண்டுக்காரனுமே அமைதியாக வெளியே போயிடுவான், ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேம்பி அழுதுட்டு இருக்கான். 3 வருஷத்துல ஒர்க்கா கூட என்னை பார்க்கணும்னு தோணலையா, என்னோட லவ் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பட் அதை தெரிஞ்சுக்காம நீ போயிட்டா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தேம்பி அழுதுட்டு இருக்கான். அவன் மனசுல உள்ள எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருப்பான். சாரி, அடுத்த லைஃப்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிடுவேன், உங்களோட ஃபீலிங்கை மதிப்பேன், என்னோட ஃபீலிங்குமே காட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்வா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பிளேஸ்ல நின்றுட்டு இருக்காங்க. அவளை அவங்க அப்பா போட்டு நல்லாவே திட்டுறாங்க, ஒழுங்கா மார்க் எடுக்க மாட்டியான்னு. அவங்க திட்டுறதுலாம் ஹீனி காதலவே வாங்கல. ஃபர்ஸ்ட் அவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்கிறத பார்த்துட்டு செம ஹாப்பி ஆகுறாங்க. உடனே அவங்க குடுன்னு ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஃபூஷெங் ஐ லவ் யூ டூ அப்படி சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் விளங்கல. இப்போ என்ன சொன்னான்னு கேட்கும்போது, வென் என்ன பேசுறா ஸ்டூபிட் மாதிரி அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாங்க. அப்பதான் அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. போன லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, போன லைஃப்ல அவங்க கையில ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கும், ஆனா இப்போ ஏற்படல. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா சீனியர் ஹை ஸ்கூல் படித்தோம் இல்லையா, அந்த டைம்ல தான், அந்த வருஷத்துல தான் ரீபன் ஆயிருக்கோன்னு. அப்படின்னா நமக்கு ஹீரோ கூட ஸ்பெண்ட் பண்ண இன்னுமே டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீனி வந்து ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. ஹீரோவோ என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்பானா. அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, எக்ஸாம்ல இவ லாஸ்ட் மார்க் தான் எடுத்திருந்தா, அதான் நான் லைட்டா திட்டுனேன் அப்படி சொல்லும்போது, அகைன் இந்த மாதிரி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட. அவங்களும் ஒன்றும் திட்ட மாட்டேன் அப்படின்னு அமைதியாக. அதுக்கு சித்திக்காரியோ, ஆமாம் பிள்ளையை திட்டாதீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நானே போய்க்கிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஏதோ இனிமேல் அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அங்கிள் சிஸ்டர் நிறைய நாவல்லாம் ரீட் பண்ணுவாளா, அதான் லாஸ்ட் மார்க் எடுத்துட்டா அப்படி சொல்லவும், இவங்க 2 பேரும் பேசுறது பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு கடுப்பாகுது. போன லைஃப்ல இவங்க 2 பேருமே என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ எனக்கு புரியல, இப்போதான் எனக்கு
புரியுது. அவங்க எப்போதுமே என்ன ஃப்ரேம் பண்ணி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் நான் தான் அதை கவனிக்காமல் விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, 3 வருஷம் கோமாவில் இருந்து கூட என்னை ஒருக்க கூட அவங்க பார்க்கவே வரல. ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது இவங்க 2 பேராக தான் இருக்கும். இவங்க 2 பேர் தான் என் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹினி கண்டுபிடிச்சிறாங்க. பட் இந்த லைஃப்பில் இந்த அம்மா பொண்ணு பேச்சு நான் கேட்கவே மாட்டேனே அப்படின்னு கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹினி அவங்க 2 பேர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருப்பா. பட் அவங்க தான் பொய் பாசம் வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஹினிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோவோ, யார் உனக்கு அங்கிள்? நான் ஹீனிக்கு மட்டும்தான் அங்கிள். நீ அங்கிள் கூடுற வேலையை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஹீரோ நான் உங்கள் வீட்டுக்கே ஸ்டே பண்ண வரேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. ஹீரோ ஒத்துக்கிடுவான். பட் இந்த சித்திக்காரியும் நூனும் இருக்கா இல்லையா, அவங்க 2 பேருமே அவளை போக விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹினிக்கிட்ட நல்ல விதமாக பேசி பார்க்குறாங்க. வென் நீ தான் வளர்ந்துட்டாலம்மா, அங்கிள் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறா? நீ வந்து சிஸ்டர் கூட ப்ளே பண்ணு, நம்ம வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் சிஸ்டர், நீ இங்கே இரு, நம்ம 2 ப்ளே பண்ணலாம் அப்படி இவளும் சொல்வாளா. ஆஹா, நான் ஹீரோ கூட தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிப்பா. ஹீரோவும் வெண்ணுக்கு ஃபேமிலிக்கு வர எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே போனால் ஹீரோட அப்பா இருக்காங்க இல்லையா, நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கதான், அவனுக்கு வேற வயசாகிட்டு போகுதா, அதனால. அப்போ பார்த்து ஹீரோ ஹினியும் வருவாங்களா. ஹினியை பார்த்ததுமே, வென் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா, இந்த ஃபோட்டோலேருந்து உன் ஆன்ட்டியை சூஸ் பண்ணி தாடா அப்படின்னு கேட்கும்போது, எது இவருக்கு பொண்ணு பார்க்குறீங்களா அப்படின்னு. தாத்தா எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்ட. டே அப்புறம் நான் நீ நாட்டும் சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா. ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வருவானா. அதுக்குள்ள ஹீரோனியும், தாத்தா அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு நான் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு போயிடா ரூமுக்கு. அங்கே போய் நம்ம ஹீரோ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். பட் நம்ம ஹினி தான் கவனிக்கிறதுக்கு மூடே இல்லை. அவன் மைண்டு ஃபுல்லாகவே ஹீரோ போன லைஃப்பில் டேக்கர் பண்ணது, லவ் பண்ணுது அப்படின்னு அந்த விஷயங்கள் தான் வந்துட்டு போகுது கண் முன்னாடி. இந்த லைஃப்பில் கண்டிப்பாக ஹீரோட ஃபீலிங்கை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு ஹீரோவே சைட் அடிச்சுட்டு இருப்பாளா. என்ன என் ஃபேஸில் ஏதாவது டெஸ்ட் பேப்பரோட ஆன்சர் இருக்கோ அங்கேயும் பார்க்குறா, இங்கே பாரு அப்படி ஹீரோ சொல்ல. அதுக்கு ஹீரோனியும், ஃபூச்சங்க் நான் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிக்கும் வர நீ எனக்காக வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது, ஹீரோக்கெலாம் என்னடா இவ இந்த மாதிரிலாம் பேசுகிறாளே அப்படின்னு, எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்பான். இல்லை எனக்கு டேட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, இவர் ஒன்றும் என்னுடைய பிளட் சம்மந்தமான ஆட்கள் கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஹினி இருக்கல்ல, ஹீரோவை சித்தப்பா அப்படி தான் முன்னாடிலாம் கூப்பிட்டுருப்பா. ஆனால் இப்போ தான் லவ் பண்ணுறா இல்லையா, அதனால் அப்பெல்லாம் கூடக்கூடாது, டேரெக்டாகவும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பயந்துருவார் அப்படிலாம் நினைப்பா. அதுக்கு நானாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அது சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாளா. பட் ஹீரோக்கு கடுப்பாகுது. பப்பி லவுக்குலாம் இடமே கிடையாது, ஒழுங்காக படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே, நான் யார் மேலேயும் லவ்வில் விழ மாட்டேன், ஆனால் நீங்களும் எந்த பிளேன் டேட்டுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறா. ஹீரோ ஓகே சொன்னது தான், பிள்ளைக்கு அம்புட்டு சந்தோஷம், நீயும் தாத்தாவும் ரொம்ப கிரேட் தெரியுமா, பெஸ்ட், என்னை நல்லாவே பார்த்துக்கிறீங்க. பட் எங்கள் வீட்டில் பாரு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அங்கே உன்னை மட்டமாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்துடுது, இங்கே எப்போதும் இந்த வீட்டு வாசல் உனக்காக ஓப்பனாக தான் இருக்கும், அப்புறம் அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இருக்கட்டும், நான் தான் பெரிய பொண்ணு ஆகிட்டேனே, வளர்ந்துட்டேன், ஸோ நானே எல்லா விஷயத்தையும் கேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறம் நம்ம ஹினி ஸ்கூலுக்கு வந்துடா போல. ஸ்கூலில் வந்து நம்ம ஹினி ஒரே படிச்சுட்டு இருக்கா. முன்னாடிலாம் படிக்க மாட்டா போல, இப்போ படிச்சுட்டு இருக்கவும் ஃப்ரெண்டுக்காரிக்கே நம்ப முடியல. ஏன்டி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்பா. இல்லப்பா நல்லா படிச்சதானே அந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அப்படிங்கிறா. என்னமோ பண்ணு, நான் காமிக் புக் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி காமிக் புக் படிச்சுட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் டீச்சர் வந்து டைம் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படி சொல்ல, ஹீரோ இருக்கால, ஹீரோனையே பிக்கப் பண்ண வந்திருப்பானா. இவ அவனை பார்த்ததுமே பல்ல இழிச்சிட்டு கீழே பார்க்காமையே அவனையே பார்த்துட்டு போக கால் தடுக்கி கீழே விழ ஹீரோ கரெக்டாக பிடிச்சிடான். 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோனிக்கெலாம் செம்ம நர்வஸ் ஆகிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப நர்வஸ் ஆகி ஓடிடுவா. இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரி பார்த்து சிரிச்சிட்டு போவா. அப்போன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கான் இல்லையா ஜியான்னு, அவன் வந்து டே நீ தான் பொண்ணு மேலே லவ்ல விழுந்துட்டால, அவளும் நீயும் பிளட் ரிலேஷனே கிடையாது, உன் சிஸ்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அவா, ஸோ அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, இல்லைடா நான் அவளை விட வயசு அதிகம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்கிறான். இவனுக்கு ஹினி மேலே லவ் இருக்குது, ஆனால் வயசு அதிகம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அவன் வந்து போன லைஃப்லையும் சரி இந்த லைஃப்லையும் சரி அவனோட லவ்வை முன்கூட்டியவே சொல்லியிருக்க மாட்டான். போன லைஃப்பில் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு தான் கோமால கிடந்திருப்பா இல்லையா, அப்போ தான் அவனோட லவ்வை சொல்லே வந்திருப்பான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹினி இறந்து போயிருப்பா.
பட் இந்த லைஃப்ல நம்ம ஹீரோ அவனோட லவ் சொல்ல ரெடியாவே இல்ல. அவளுக்கு வயசு கம்மி, நமக்கு வயசு அதிகம், அப்படியே ஒரு காரணத்துக்காக தான் அவன் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். இப்போ ஃப்ரெண்டுக்காரனும் டே நீ இப்படியே தட்டி கழிச்சிட்டே இரு, பிறகு அந்த பொண்ணு வேற பையன் மேல லவ்ல விழுந்து சிட்டா பறந்துருவா, அது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லுவான். அப்புறம் வீட்டுக்கு போறதுக்காக கார்ல போயிட்டு இருப்பாங்களா, அப்போ ஹீனி இருக்காளா எங்க வீட்டுல கொண்டு ட்ராப் பண்ணிருங்க அப்படி சொல்லவும் முன்னாடி 2 ஸ்கூல் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சடனா காருக்கு முன்னாடி வந்துடுறாங்களா. ஃப்ரெண்டுக்காரன் டக்குன்னு பிரேக் போடவும் நம்ம ஹீனி இருக்கால ஆக்சிடென்டா ஹீரோவை கிஸ் பண்ணிடா. 2 பேருக்கும் ரொம்பவே ஷையா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு ட்ராப் பண்ணியாச்சு போல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீனிக்கு அவளோட ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சித்திக்காரியோட பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும். பழி வாங்கி முடிச்ச பிறகுதான் ஹீரோவை ப்ராப்பரா கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படியே சொல்லிட்டு ஹீரோக்கு பை பை சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள வந்துருவாளா. அங்க இந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீனி நல்லாவே படிச்சிடக்கூடாது அப்படின்னு வீடியோ கேம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு உன் அப்பா கோவக்காரர் தான், ஆனா நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன், உனக்கு படிக்கிறதுக்கும் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கும் பிடிக்கல அப்படின்னா கவலைப்படாத, உனக்கு பதிலாக உன் சிஸ்டர் நூனா இருக்கா இல்லையா, அவள் பார்த்துக்கிடுவா கம்பெனி பொறுப்பெல்லாம், நீ உனக்கு பிடிச்ச டான்ஸை அப்புறம் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு புரியுது இவங்க தாமேல அக்கறைப்பட்டு ஒன்றும் பேசல, இந்த சொத்து வேணுக்காக தான் இந்த மாதிரி பிளான்லாம் போடுதுன்னு. உடனே ஹீரோனியும் அவங்க வழியிலே போறா. சரி ஓகே நான் விளையாடுறேன், ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ அந்த நூனா பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு இன்னைக்கு அவ கொஞ்சம் வேடா நடந்துக்கிறாள் அப்படி சொல்ல, அப்பெல்லாம் இல்ல அவ முட்டாள், நம்ம என்ன சொன்னாலும் முட்டாள் மாதிரி கேட்பா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஹீனியை பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடந்துக்கிறா. அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடல, ஆனா விளையாடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் ஹையா வச்சுட்டு அவங்களுக்கு கேட்கணும் இல்லையா, அதனால சவுண்டை ஹையா வச்சுட்டு ஹெட்செட் போட்டு படிக்கலான்னு பாப்பா. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டுக்காரி இருக்கால, அவ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளப்ல இருக்கேன்டி, என் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாத, என்ன பிக்கப் பண்ண வாடி அப்படி சொல்லி கூப்பிட்டா ஹீனியும் அந்த கிளப்புக்கு போவா. அங்க அவளை பாத்தீங்கன்னா சமைய சரக்கு அடிச்சிருக்கா போல, அண்ட் மேல் மாடல் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஏண்டி குடிச்சதெல்லாம் காணுண்டி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவாளா. ஆனால் இந்த 2 மேல் மாடல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணுங்க மாதிரி தெரியுது அப்படின்னு விட மாட்டுக்கானுவேன். இதெல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு ஜியான் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஜியான் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணா, அவனுமே இங்கே தான் வந்திருக்கான், இவே தான் ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணா. ஸோ 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஜியானை பார்த்தீங்கன்னா டே உன் தங்கச்சி கீழே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பானா. டே நில்லு ஓவரா சிரிக்காத, உன்னோட வெண் இருக்கா இல்லையா, அவளும் கீழே மேல் மாடல் கூட இருக்கா, 2 சின்ன பொண்ணுங்களும் வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதான் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்ல ஹீரோலாம் கடுப்பாகிட்டான். அப்புறம் என்ன 3 பேரும் கீழே தான் இறங்கி வரானுவேன். இதுல ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா அண்ணா பார் ஹீரோனி சூப்பர்லாம் செம ஹேண்ட்ஸமான மேல் மாடல்லாம் வராங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு மேல் மாடலை பாரு, அது என் அண்ணா மாதிரியே இருக்குதுல்ல அப்படி சொல்வா. இங்க அந்த 2 மேல் மாடல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோ பார்த்துட்டு பயந்து ஓடிறானுவேன். ஹீரோனியும் ஐயோ ஹீரோவா எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அங்கிருந்து போக ட்ரை பண்ணுவாளா. அப்போ அந்த டைம்ல அவளோட கால் வந்து அந்த டேபிள்ல பயங்கரமா இடிச்சிருது. அவளுக்கு என்ன பேசுனே தெரியல. எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண வந்தேன் அப்படிங்கிறா. கிளப்புக்கு எதுக்கு வந்தா, இவர் மட்டும் வரலாமா, இப்போ என்ன சொல்றேன் பாரு அப்படின்னு, அழகான பசங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். காணு நீ பார்த்ததுலாம் இதோட முடிச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கோப்பட. எங்க ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணனை பார்த்தீங்கன்னா என்னடா தங்கம் கிளப்ல என்ன பண்றீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம், நல்ல லெசனை கத்து தரணும்ல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிய கையோட கூப்பிட்டு போயிடான். அவங்கெல்லாம் போன பிறகு ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனி காலில் அடிபட்டிருக்குன்னு கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அழகா தூக்கிட்டு போவான். என்ன அன்குன்னு சொல்லு, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிடுவா. அப்புறம் ஹீனி காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, மெடிசன் போட்டுக்கோ அப்படின்னு ஆயின்மெண்ட்லாம் கொடுப்பான். நீங்களே போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்வாளா. ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்கவும் எனக்கு வலிக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அதுக்கு அவளோட காலை பிடிச்சு வச்சு அப்ளை பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு ஹாப்பியா இருக்கும். போன லைஃப்ல ஹீரோ டேக்கர் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு கில்ட்டியா இருக்கு, இனிமே என் ஃபேமிலிக்கும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க அப்படி சொல்ல. அப்பெல்லாம் இருக்க முடியாது, நான் உன் அங்கிள், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்வானா. ஹீரோனிக்கெல்லாம் டச்சிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசிட்டு நம்ம ஹீனி வீட்டுக்கு வருவாளா. அங்கே ஹீனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்து செம டென்ஷன் ஆகுறாங்க. ஹீனி கிளப்புக்கு போயிருப்பா இல்லையா, அந்த வீடியோவை இந்த நூனா பொண்ணு இருக்கா இல்லையா அவள் காட்டியிருப்பா.
இப்போ ஹினி வந்ததுமே அவர் ஹினி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, என்ன ஏது எதுக்கு போனா அப்படின்னு. உடனே ஆக்ஷன்ல இறங்கிறாரு. அதாவது ஹினிய பலான்னு அரைஞ்சி திட்டுறாரு. இந்த ஃபேமிலியோட சொத்தே உனக்கு தான், ஆனா நீ பொறுப்பே இல்லாம இப்படி கண்டுபிடியா கிளப்புக்கு போய் ஆட்டம் போட்டு வந்திருக்கா. ஹை ஸ்கூல் தானே படிக்கிறா, அதுக்குள்ள கிளப்புக்குலாம் போறா. இப்படி பண்ண உன்னை யார் மேரேஜ் பண்ணுவா அப்படிலாம் சொல்லி திட்ட. அப்பா திட்டாதீங்க, என் மேலதான் தப்பு, நான் தான் சிஸ்டர் வெளியே போறதை பார்த்து தடுத்துருக்கணும் அப்படின்னு இந்த நூனா பொண்ணு ஆக்டிங் போட அவளோட அம்மாவும் வந்து அதாவது சித்திக்காரியும் வந்து குழந்தைய எதுக்கு அடிச்சிங்க, இதெல்லாம் இந்த வயசுல நார்மல் தான் அப்படின்னு நூனா ஹினி ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படி சொல்வாங்க. அவளும் கூப்பிட்டு போவலாம். அப்படி போகும்போது ஹினி கேட்குறா, அப்பாக்கு எப்படி தெரிஞ்சுச்சு நான் கிளப்புக்கு போனது? சாரிப்பா, என் ஃபோனில் வீடியோ இருந்துச்சா, அப்போ சும்மா தான் என் ஃபோனை கேட்டாங்க, நானும் கொடுத்தேன், ஆனால் அந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, பயங்கரமாக அடிச்சிட்டாரோ அப்படின்னு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி கேட்பாளா. எனக்கு தான் உங்கள் 2 பேரை பற்றியும் தெரியுமே, போன லைஃப்பில் என் மேலே கேர் இருக்கிற மாதிரி என் மேலே பாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக பேசி என்னோட லைஃப்பை உனக்கு சொந்தமாக்கலான்னு 2 பேருமே பிளான் போட்டீங்க. பட் இந்த லைஃப்பில் நான் அதே மாதிரி முட்டாலாம் இருக்க மாட்டேன், உங்கள் வழியிலே வந்து உங்களுக்கு பல்லிட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹினி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ, இந்த தலைமை வச்சுக்கிட்டு நான் ஹீரோவை எப்படி மீட் பண்ணுவேன்னு நம்ம ஹினி இருக்காங்கல்ல ஸ்டோர் ரூமுக்கு போய் ஒரு மெடிசனை எடுக்கிறாங்க. இந்த மெடிசனை போட்டால் தலைமுலாம் சீக்கிரமா போயிருமா. போன லைஃப்ல நம்ம ஹினி கோமால இருந்திருப்பா இல்லையா, அப்போ ஹீரோ சொல்லியிருப்பா இந்த மெடிசனை பத்தி, அதனாலதான் எடுக்க வந்திருப்பா. இப்போ எடுத்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போலான்னு பாப்பாளா. பட் டோரை ஓப்பன் பண்ண முடியல. உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா, இங்க மாட்டிக்கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவான்னு. அவனுமே ஹினியோட வீட்டுக்கு வெளியே நின்று தான் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருப்பான். இப்போ ஹினி கூட்டதுமே அவங்க அப்பா கிட்ட உங்க வீட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹினி தேடி தான் போவான். அங்க அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்ததுமே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிடுவாளா. ஹீரோ கேட்குறான், உன் கண்ணத்துல என்ன ஆச்சுன்னு. அவங்க அப்பா அடிச்சதெல்லாம் சொல்ல, வா அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து கூப்பிட்டு போவானா. அப்பன்னு பார்த்து நூனாவும் ஒரு பையனும் அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஹினியும் பார்த்து தான் இருப்பாங்க. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக கவனிக்க மாட்டா. ஹீரோ பக்கத்தில் இருக்கான் இல்லையா, அதனால ஹீரோ காதுகிட்ட போய் ஃபூச்சங் அப்படின்னு கூப்பிட இவன் செம நர்வஸ் ஆகிதான். தெரியாம டோரை வேற க்ளோஸ் பண்ணிடுறானா. இந்த சவுண்டு கேட்டுட்டு யார் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவளும் பார்க்க வருவா. இங்கே ஹினியை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கிஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இவளும் ஓப்பன் பண்ணிட்டு வருவா. வந்து பார்த்தா யாருமே இல்லை. உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாளா. பார்த்தா அவங்க அங்கே தான் நிற்பாங்க. என்னன்னா அவள் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது ஹினி இருக்கால ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் இழுத்து வச்சுக்கிடுவா. அதான் அவன் நோட் பண்ணாமல் போயிருப்பா. மறுபடியும் அங்கே போய் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சித்திக்காரியும் அந்த பையனோட அம்மாவுமே வந்துடுறாங்க. வந்து இதெல்லாம் பார்த்துருவாங்க. அப்போ சித்திக்காரியை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துது. கத்தாதீங்க, 2 பேரும் வயசு பசங்க தானே, இதெல்லாம் தப்பே கிடையாது, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அந்த பையனோட அம்மா சொல்லுது. இல்ல, இவனை தான் ஹினி ரொம்பவே லைக் பண்றா, நூனாமே இவனை தான் லைக் பண்றா. பட் ஹினிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ ஹீரோ கிட்ட போய் சொல்வா. பிறகு அவர் வந்து ஏதாவது சொல்வாருன்னு சொல்ல, நூனாக்கு தான் எங்க வீட்டு மருமகளை வர எல்லா தகுதியும் இருக்கு, ஃபியூச்சர்ல அவ தானே இந்த வீட்டு கம்பெனியை பாத்துக்கிற போறா, ஸோ அவ தான் எங்க வீட்டுக்கு கரெக்டு. அண்ட் அந்த ஹீரோயின்லாம் வேண்டாம், அவ வேஸ்ட், அவ யார் பேச்சு கேட்க மாட்டா, அடவழியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா நூனாவை பொண்ணு கேட்க வரேன் அப்படி சொல்லிட்டு அதை அங்கிருந்து போயிடும். இந்த நூனாவும் சித்திக்காரியுமே அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஹினி இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளா. அவளுக்கு அப்பதான் புரியுது, போன லைஃப்ல எனக்கு பின்னாடியில இருந்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பிளான் போட்டு என்கிட்ட வந்து செமையா ஆக்டிங் போட்டிருக்காங்கன்னு. அதனால சமக்கோ வருது. ஹீரோட செஸ்ன்னு பார்க்காமலே அவனோட செஸ்ஸை போட்டு செமையா அமுக்குறா. ஹீரோவோ அம்மா தாயே கொஞ்சம் நவுண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோனுமே கவனிக்கிறா. டக்குன்னு நவுண்டுருவா. அப்புறம் ஹீரோ சொல்றான், அவ கண்ணத்துல காய் இருக்கு இல்லையா, இந்த ஆயின்மெண்ட்டை ஒழுங்கா போடு, சீக்கிரமாவே அந்த காயும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடிச்சதுக்கு அவங்கள வான் பண்ணிட்டு போறேன் அப்படி சொல்ல ஹீனி இருக்கல டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஃபூச்சங் உன் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா துடிக்குது, அப்போ நீ என்ன லைக் பண்றியோ அப்படி சொல்லி கேட்க நம்ம ஹீரோக்கெல்லாம் அள்ள விட்டுருது. செம நர்வஸ் ஆகிட்டு கண்டபடியா பேசுறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நான் உன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவானா. ஒத்துக்கிடவே மாட்டாளா அப்படின்னு நம்ம ஹினி புலம்புவா. நேர ஹீரோ வந்து ஹினோட அப்பாவை தான் மீட் பண்ண வந்திருப்பான். அவங்கள வான் பண்றான், இனிமே ஹினியை அடிக்கிற வெளியே வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான், உங்க ஃபேமிலியை பேங்க்ரட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவ என்ன பண்ணன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியாது கிளப்புக்கு போயிருக்கா அப்படி சொல்ல, அதுக்கு என்ன நீங்க போக மாட்டீங்களா, அதெல்லாம் தெரியாது, இனிமே அடிச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அடிக்க மாட்டேன் அப்படின்னு பயந்துறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவானா. அப்படி அவன் வரும்போது அவனோட நினைப்பு ஃபுல்லாவே ஹினியை பத்தினது தான் இருக்கு. அவ கூட இருந்தது, அவ பேசினது அப்படின்னு அவளை பத்தி தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு
போகுது. நம்ம ஆளுக்கும் செம ஹாப்பியாக தான் இருக்குது, ஒரே சிரிச்சுட்டு தான் வருவான். அந்த டைமில் அவனோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நியூஸ் படிக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒரு கப்பலை பற்றி தான். என்னன்னா அதில் அந்த பையன் வந்து அங்கிள், அந்த பொண்ணு வந்து நீஸ். ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க மேரேஜ் பண்ணி கப்பலாக இருக்காங்க இல்லையா, அதை தான் ஏற்றுக்கிட்ட முடியல அப்பாவால். அறிவே இல்லை இந்த ஜோடிக்கு. நானா இருந்தேன்னா அப்பவுமே 2 பேரையும் சாத்திருப்பேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜர்க்காகிறான். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல உள்ள நியூஸும் இவங்க கதையும் ஒத்து போகுது இல்லையா, அதான் ஜர்க்காகிறான். அப்புறம் ஹினி வந்து ஹீரோக்கு கால் பண்றா. அவளுக்கு நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்காமா, அதை பார்க்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்ட. ஹீரோ சரின்னு சொல்லி வச்சுட்டு, ஹீரோ நீ தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் வளர்த்துக்கிறாதா அப்படின்னா அவன் திட்டிக்கிறான். தென் அடுத்த நாள் ஆகுதா, நம்ம ஹினி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா, ஹீரோ வந்திருக்கானான்னு பார்க்குறா சுற்றி முத்தி. பட் ஹீரோ வந்த மாதிரி தெரியல. அவள் அப்படியே பறக்க பார்த்து ஆடவும் கால் ஸ்லிப்பாக்கி கீழே விழுந்துடா. டக்குன்னு ஒரு கை வந்து தூக்கி விட வரவும் அது ஹீரோ தான் வந்திருப்பான்னு நினச்சி சந்தோஷத்தில் எட்டி பார்ப்பாளா. பட் அது ஹீரோவே கிடையாது. ஹினி கூட ஜூனியர் ஸ்கூலில் ஒன்றா படித்த கிளாஸ்மேட் பையன் தான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ கரெக்டாக வருவான். இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. அதாவது ஹினி பக்கத்தில் எந்த பையன் நின்னாலும் பேசினாலும் இவனுக்கு ஜெலஸ் ஆகுது. உடனே அங்கேருந்து போயிடறான். அப்புறம் இவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஹினி அவனோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணியிருப்பா போல. எதுக்கு பண்ணா அப்படி சொல்லி கேட்க ஹினிக்கு தெரியல. மறுபடியும் வீச்செட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு வந்து நம்ம ஹினி மேலே க்ரெஷ் ஆமா. ஸோ அவனோட லவ்வை இப்போ ப்ரப்போஸ் பண்ண இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோ கேட்டுட்டு இன்னுமே செம கடுப்பாக்குறான். அதுவும் ஹினி என்ன ஆன்சர் தான் சொல்கிறான்னு கூட கேட்காம ஜெலஸ்லேயே அங்கேருந்து போயிடறான். அவன் போன பிறகு தான் நம்ம ஹினி சொல்கிறா ஆல்ரெடி ஒருத்தவங்கள லைக் பண்ணுறேன்னு. அது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோனி வந்து ஹீரோ கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அது சீக்ரெட் இப்போதைக்கும், நான் அவரை கரெக்ட் பண்ண பிறகு இந்த உலகத்துக்கே கத்தி சொல்வேன் அப்படி சொல்கிறா. இந்த பக்கம் ஹீரோ இருக்கான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சரக்குலாம் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் வருவான். இவனுக்கு மட்டும் தெரியும் ஹீரோ வந்து ஹினியை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் லவ்வை சொல்லவும் முடியல வெளியே, அவனால அதுக்கு மேலே கண்ட்ரோலும் பண்ண முடியல, ஜெலஸ் வருது இல்லையா. இப்போ அந்த சீனெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கையில் உள்ள பாட்டில் வந்து உடைச்சிடான். ஃப்ரெண்டு தான் திட்டுறான், லூசாடா, லவ் பண்ணா அவகிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, இருக்கிறத கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், மனசில் உள்ளதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல. அது எப்படி சொல்ல முடியும், நான் அவளோட அங்கிள், நீ ஒன்றும் சொந்த அங்கிள் கிடையாது ஓகேவா, ஆனால் நான் அவளை விட வயசு அதிகமே. டே இதெல்லாம் கரெக்டான வயசு தான்டா, வென் கூட உன்னை அங்கிள் கூடாம ஃபூச்சங் மட்டும்தான் கூப்பிடுவா, நீ உன்னோட லவ் சொல்லி பாடா அப்படின்னு சொல்ல. இல்ல அது தப்பு அப்படின்னு நான் அப்ராடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹினியை பார்க்க கூடாது, ஹினியை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ராடுக்கு போயிருப்பான் இல்லையா. அந்த விஷயம் நம்ம ஹினிக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபோன் போட்டு கேட்குறா எதுக்கு அன்னைக்கு என் டான்ஸை பார்க்க வரலன்னு. நான் அப்ராடுக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் பிஸியாக தான் இருப்பேன், உன்னை நீயே தான் டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசல. அவன் பாட்டுக்கு வச்சிடறான். ஹின்ல வெறி ஆகிறா. ஹீரோ போட்டு நல்லாவே திட்டிட்டு இன்னும் 1 மாசத்துல காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் அதை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவ படிக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் வீடியோ கேம் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது அதிகமாக வச்சுட்டு ஹெட்செட் போட்டு தான் படிப்பா. ஏன்னா இந்த கேம் சவுண்டு வெளியே கேட்டால் தான் ஹினி வந்து படிக்காமல் விளையாண்டுருக்கா அப்படின்னு சித்திக்காரி நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால தான் இப்படியே நாட்களும் போகுது. தினமும் நம்ம ஹினி இப்படி தான் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு நாள், அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு வந்து இந்த சித்திக்காரி நம்ம ஹினி செக் பண்ண வருது. அவள் தூங்குறாளா இல்லைன்னா படிக்கிறாளா அப்படின்னு செக் பண்ண வருதா. நம்ம ஹினி இருக்கால, அவள் அந்த சித்திக்காரி வரும்போது மட்டும் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு அது போன பிறகு டார்ச் லைட் வச்சு படிச்சுட்டு இருப்பா. இந்த சித்திக்காரிக்கு என்னன்னா அவள் தூங்கிட்டு தான் இருக்கான்னு செம சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹினி நல்ல மார்க் எடுத்துடக்கூடாது. நல்ல மார்க் எடுத்துட்டா அப்படின்னா அவள் கையில் தான் இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அப்படி நடந்துடக்கூடாது, தான் பொண்ணு கையில் தான் கம்பெனி பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை நூனாக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு போல. அதனால சித்திக்காரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. இப்படி 1 மாதம் ஆகிட்டு இன்னைக்கு தான் எக்ஸாம் போல் நம்ம இனி நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வரா. அவளுக்கு ஹீரோ பார்க்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு இருப்பாளா. அப்போ என்னோட கிளாஸ்மேட் பையன் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ஹினி எக்ஸாம் முடிச்சதுக்காக பொக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். நீ எக்ஸாம் எழுதலையா அப்படின்னு ஹினி கேட்பாளா. நான் படிப்புலலாம் ரொம்ப வீக்குப்பா, அதான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிறா. எதுக்கு, என்னோட லவ்வை தேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃப்ளைட்டில் கிளம்பி அப்ராடுக்கு வந்துடுறா. அதுவும் ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து நிற்பா பாருங்க. க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து நிற்பா. ஹீரோக்கு என்ன சொன்னே தெரியல, அமைதியாக பார்த்துட்டு நிற்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அவள் எந்த லக்கேஜும் கொண்டு வராமல் ஸ்கூல் பேக் மட்டும் கொண்டு வந்திருக்காளா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், எதுவுமே எடுத்துட்டு வரலையா. இல்லை, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் டக்குன்னு எக்ஸாம் முடிச்சுட்டு உன்னை பார்க்க கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறா. சரி ஓகே, ஒரு 3
4 நாள் இங்கே இரு, அப்புறம் சைனாக்கு ரிட்டன் அனுப்பி வைக்கிறேன் அப்படியே சொல்வானா. அப்போன்னு பார்த்து ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு வாரா. அதை பார்த்துட்டு நம்ம ஹினி தப்பாக புரிஞ்சிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோவும் லிவிங் டுகெதரில் இருக்காங்களோ அப்படின்னு. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கா. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் இங்கேவே தூங்குறேன் அப்படி சொல்ல ஹீரோ ரூமில் கொண்டு விடுறான். அவ டோரை லாக் பண்ணிட்டு நீ எங்கே தூங்க போறன்னு கேட்க கீழே அப்படி சொன்னதும் எது அந்த பொண்ணு கூட தானே. ஏன் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா, அவ சியானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. முன்னாடி நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேட்டான்னு கேட்டா. நானும் ஓகே சொன்னேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக பார்ப்பான். பட் ஹீரோனி விட மாட்டுக்கா. ஹீரோ பிடிச்சு வச்சுட்டு அவளோட லவ்வை சொல்லிடுறா. அவளோட லவ்வை சொல்லிட்டு ஃபூச்சங் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லி கேட்பாளா. ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல. அவள் கிஸ் பண்ண வரவும் ஹீரோ அதை தடுத்துட்டு இந்த மாதிரி பேசலாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டா, அதெல்லாம் எனக்கே தெரியும், ஃபூச்சங் ஐ லைக் யூ அப்படி மறுபடியும் சொல்வாளா. பட் ஹீரோ ஏற்றுக்கிட மாட்டான். இன்னைக்கு பேசின வார்த்தையை அகைன் மென்ஷன் பண்ணாத அப்படி சொல்லிட்டு போவானா. நீ இந்த வருஷம் ஓகே பண்ணலன்னா என்ன, அடுத்த வருஷம் கேட்பேன், நீ ஓகே சொல்கிற வரைக்கும் நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னோட அங்கிள், ஸோ என்னோட மைண்டு மாறாது அப்படியுமே சொல்ல. நீ ஒன்றும் என்னோட அங்கிள் கிடையாது, ஸோ நீ ஓகே சொல்கிற வரைக்கும் என்னோட மைண்டும் மாறாது. அதுக்கப்புறம் நீ சைனாக்கு வரமாட்டே சொல்லிட்டு இருக்கா இல்லையா, நீ சைனாக்கு ரிட்டன் வரலன்னு வச்சுக்கோவேன், நானும் சைனாக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட இவன் உடனே வெளியே போயிடான். ஒரு பக்கம் ஹீரோக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரியல, இன்னொரு பக்கம் நம்ம ஹினி ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. அப்புறம் ஹீரோக்கு ஹினி ப்ரப்போஸ் பண்ணது தான் கண்ணு முன்னாடி ஒரே வந்துட்டு போகுது. இதுக்கு மேலே இதை வளர விடக்கூடாது, அவளை சைனாக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹினி இருக்கல, ஹீரோக்காக ஆசையாக சமைச்சுலாம் வச்சிருப்பா. அப்போ அந்த பொண்ணு இருக்கல ஹீரோ ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு வந்து பரவாயில்லையே உன் அங்கிளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கியே, கண்டிப்பாக உன் அங்கிளுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்வாளா. அவர் ஒன்றும் என் அங்கிள் கிடையாது, நான் அவரை லைக் பண்ணுறேன் அண்ட் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது ஐ சூப்பர்ப்பா, அவனை லைக் பண்ணுறியா, அவனை கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் உன்னால முடியும் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வாரான். வந்து மதியம் ஃப்ளைட்டு, ஸோ ஊருக்கு கிளம்பு அப்படியே சொல்லும்போது ஆக நான் போக மாட்டேன், நீங்கள் என்னை லைக் பண்ணுற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு இருக்கெல்லாம் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுவா. அந்த பொண்ணு போன பிறகு நம்ம ஹீரோக்கு அவ சமைச்சு வச்ச சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்வானா. இவ அந்த கொஞ்ச நேரத்துலயே அதுலயே தூங்கிற போலா. பார்த்தா அவளுக்கு ஃபீவரு. உடனே டாக்டர்லாம் வர சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவளுக்கு ஹை ஃபீவர் இருந்திருக்கு. அவளுக்கு முன்கூட்டியவே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு ஃபீவர் இருக்குன்னு. ஆனால் ஹீரோக்காக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கா. அது ஹீரோக்குமே புரியுது. இப்போ டாக்டரோட டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போயிடாரு. ஹீனி இருக்கல்ல, ஹீரோட நேம் சொல்லி சொல்லி வளர்றா. ஹீரோ அதை பார்த்துட்டு வென் நம்ம 2 பேரும் சேர முடியாது, நான் உன்னை விட வயசு அதிகம் அப்படி சொல்லி இவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஹின்னி முழிப்பாளா. அவளுக்கு ஃபீவர்லாம் பரவாயில்ல, இப்போ குணமாகிட்டு ஹீரோ தான் அவள் பக்கத்தில் இருந்து நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ அதனால அவன் அதிலே தூங்கிட்டான் போல. இவன் அவனையே சைட் அடிச்சுட்டு இருப்பாள. ஹீரோ முழிச்சிடான். நீ முழிச்சிட்டியா, உனக்கு ஃபீவர் பரவாயில்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறானா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அப்படின்னா சரி ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிறான். ஆஹா நீங்கள் வரலன்னா நானும் போக மாட்டேன் சைனாக்கு அப்படின்னு அடம்பிடிக்க நானும் வருவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்புறம் என்ன 2 பேருமே கிளம்பி சைனாக்கு ரிட்டன் வந்துடுறாங்க. இவ ஹீரோ கையை ஆசையாக பிடிச்சிட்டு வரலான்னு ட்ரை பண்ணுறா. பட் அவன் உதறி விட்டுட்டே இருக்கான் கையை. எனக்கு உடம்பு சரியில்லை, என் கால் வர ரொம்ப வீக்காக இருக்குது, அதான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஹீரோ கம்முன்னு வாரான். சியான் தான் பிக்கப் பண்ணே வந்திருக்கான். என்னம்மா உன் அன்கிளை பார்க்க அங்கே வரைக்கும் போயிட்டியா அப்படி சொல்லி கேட்டா. அவர் ஒன்றும் என் அன்கிள் கிடையாது, நான் அவரை லைக் பண்ணுறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடலா. இதை கிட்ட ஹீரோ கடுப்பாகிட்டு நீயே இவளை கொண்டு ட்ராப் பண்ணிடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். நீ சொல்றது எல்லாமே உண்மை தானே? ஆமாங்கிறாளா. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹினி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருவா. அங்க அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, காய்ச்சி பூச்சின்னு திட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது ஹினி எங்க போயிருக்கா அப்படின்னு. இப்பதான் வீட்டு ஞாபகம் வந்துச்சா, எங்க போனா கூட தெரியல, எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே பறந்து போயிட்டா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க. அந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ தான் அப்பாவை கூல் பண்ணிட்டு அவளுக்கு படிப்பு வரலன்னா அவளை அப்ராடுக்கு அனுப்பிடலாம், என்னம்மா நான் சொல்றது ஓகே தானே அப்படி நம்ம ஹினிக்கிட்ட நல்ல விதமா பேசுவாங்களா. ஹீரோனி எதுவும் சொல்லாம சிரிச்சுட்டே போவா. வழியில இந்த நூனா இருக்கா இல்லையா, அவ வந்து எங்கடி போனா, ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல,
அதுவா, நான் ஒரு பையனை லைக் பண்ணுறேன், அதான் நாங்கள் கிராஜுவேஷன் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தோம். அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு சொல்ல. சரி சொல்ல மாட்டேன். இனிமேல் உன் கூட என்னால் ப்ளே பண்ணலாம் வர முடியாது. நான் நம்ம கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினியும் மனசுக்குள்ள போன லைஃப்ல இந்த கம்பெனியும் வேண்டாம், நான் அப்ராட் தான் போவேன்னு சொன்னேன். அப்படி சொல்லியும் இந்த தாயும் பொண்ணும் எதுக்கு என்ன கொலை பண்ணாங்க, எதுக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹினி ரொம்பவே திங்க் பண்ணுறா. அப்போ அப்பா பார்த்தீங்கன்னா, வென் நாளைக்கு தாத்தா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அப்பா சொல்லும்போது, போன லைஃப்ல தாத்தாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்துட்டாரு. அவங்க சொத்து அண்ட் கம்பெனி எல்லாமே எனக்கு தந்துட்டாங்க. ஒருவேளை அந்த சொத்து கம்பெனி எடுக்க தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இவங்க மேலே இன்னுமே டவுட் வருது. அது மட்டும் இல்லை, என் அம்மா சாவுக்கும் இந்த சித்திக்கறிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும், கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. சரிப்பா நாளைக்கு தாத்தா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவாளா. நில்லு, நாளைக்கு ஒரு பிளேன் டேட்டும் பார்த்து வச்சிருக்கேன், ஸோ நீ அந்த பையனை மீட் பண்ணிட்டு வா அப்படி சொல்ல. அதுக்கு ஹீரோனியும், என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, உங்களுக்கு வேணா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனி அங்கேருந்து போயிடுவா. இதை கிட்ட இவர் செம டென்ஷன் ஆகுறாரு. ஆனால் இந்த சித்திக்காரியும் நூனாவும் செம ஹாப்பியாக இருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு நியூஸ் போகுது, ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பிளேன் டேட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு. அதை பார்த்து கடுப்பாக்கிட்டு இவா அவங்க அப்பா சொன்ன பிளேன் டேட்டை அட்டன் பண்ண போயிருக்கா. இவா அவங்க அப்பா சொன்னதில் மட்டும் வரல, இவ ஒரு பிளானோட தான் இந்த பிளேன் டேட்டை அட்டன் பண்ணி வந்திருக்கிறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளேன் டேட்டுக்கு வர பையன் இருப்பான் இல்லையா, அவன் வேற யாருமே இல்லை, ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவன் நேம் வந்து கு. ஸோ ஹீரோக்கும் அவனுக்கும் ஒரே ஏஜ் தான், அதனால ஹீரோக்கு புரிய வைக்கணும் லவ்ல ஏஜ்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்னு அப்படின்னு. இந்த விஷயத்த அங்க வந்த ஃப்ரெண்டு கரைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட சொல்ல. அவனுக்குமே தெரியும் ஹீரோ வந்து இந்த பொண்ணை தான் லவ் பண்றான்னு. ஸோ அதனால இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். என்ன பாருமா, உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ என் மேல லவ்ல விழுந்துடாத, பிறகு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட. ஐயாடா அதெல்லாம் விழ மாட்டேன் அப்படி சொல்வா. ஆக்சுவலி என்ன பண்ண போறாங்கன்னா, ஹீரோ முன்னாடி மேரேஜ் பண்ண போற கப்பல் மாதிரி ஆக்டிங் போட போறாங்க. இந்த பையன் வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க போல, அங்க ஹீரோ கண்டிப்பா வருவான் அப்படின்னு ஹினியை கூப்பிட்டு போறான். அங்க வந்துள்ள கெஸ்ட்லாம் இது யாருன்னு கேக்குறதுக்கு என்னோட ஃபியான்சின்னு சொல்வானா. இதெல்லாம் அங்க வந்த நூனை பார்த்துட்டு, யாரடி அது, என் ஃபியான்சி தான், மேரேஜ் பண்ண போறான் அப்படி சொல்ல. அவனியா, அவனுக்கும் உனக்கு 7 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குண்டி, அவனை போய் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றா. வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லு, இந்த பையன்லாம் வேண்டானே, நீ அப்பா கிட்ட போய் சொல்லனா உனக்கு பதிலாக நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி சொல்வாளா. அதுக்கு ஹீரோனியும், அதெல்லாம் வேண்டாம், அவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்கு, அண்ட் ஃபியூச்சரில் நம்ம கம்பெனியை நான் தானே பார்த்துக்கிற போகிறேன், ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு நல்ல பார்ட்னராக இருப்பார் அப்படின்னு சொல்ல. என்ன பேசுகிறா, நீ ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னா இல்லையா. ஆமாம், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு இப்போ இவரை தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. இவ செம கடுப்பாகிறா. பட் இருந்தாலும் ஹீனி முன்னாடி சிரிச்ச மாதிரியே ஆக்டிங் போடுவா. இதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். இங்கே ஹீரோனியும் ஃப்ரெண்டு கருங்கூவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பாகிட்டு அவங்க கிட்ட போக, டேய் மச்சான் நீ வரதை என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னு. சரி ஹீரோனி என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. ஆஹா நான் வரல, இவர் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்ல. ஆமா நான் சொல்ல மறந்துட்டேன்லா, இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்ல. அதுவும் ஹீனி ஷோல்டர்ல கை போட்டு சொல்றானா. நம்ம ஆளுக்குலாம் செம கோவம் வருது. சரி என்னோட ஃபியான்சி கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனுக்கு இன்னுமே வெறி ஆகுது. ஹீரோனி வந்து 3, 2, 1 கவுண்ட் பண்றா. ஹீரோ எப்படினாலும் கூப்பிடுவான்னு, அதே மாதிரியே வேணும்னு கூப்பிட்ட. எனக்கு தெரியும் நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னு. என்ன அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கெல்லாம் என்ன சொல்லுன்னே தெரியல, கையை தான் முறுக்குறான். ஏன்னா அவ சொல்லியிருப்பா நான் அங்கிள்லாம் கூப்பிட மாட்டேன்னு. ஆனா இப்ப கூடவும் சமக்கோ வருது. பட் இருந்தாலும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்னும் இல்ல அப்படி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹினிக்கெல்லாம் சமக்கோ வருது. எரும மாடி எப்படி சொல்லிட்டு போகுது பாருங்க அப்படி நம்ம ஹினி திட்டிட்டு இருப்பா. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வழி அனுப்புவான், நாளைக்கு பாப்போன்னு. நம்ம ஹீரோனுமே சரி பாய் பாய் அப்படி சொல்லிட்டு வருவாளா. இதெல்லாம் ஹீரோ பார்த்து தான் இருப்பான். இது ஹீரோட வீடு தான், பக்கத்துல தான் இருக்கு போல. ஹீரோ நிக்கான்னு தெரிஞ்சுட்டு கண்ணும் காணாத மாதிரி போவாளா. ஹீரோவோ, வென் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா. ஆமா தெரியுது, பிளேனேட்டுக்கு போனேன் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ செம கடுப்பாகிட்டு, உனக்கு வயசு எத்தனை, அதுக்குள்ள பிளேனேட்டுக்கெல்லாம் போறா, பின்ன நீங்களும் ஓகே சொல்ல மாட்டேங்க, நான் தனியாவே இருக்கேன். சரி ஓகே இப்போ மட்டும் நீங்க ஓகே சொல்லுங்க, நான் எந்த பிளேனேட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ஹீரோவோ, கு நல்ல பையன் தான் அப்படி மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடான். வேற எதுவும் சொல்லவே இல்லை.
இல்ல நம்ம ஹீனி ரொம்பவே எதிர்பார்த்திருப்பா. இன்னைக்கு ஓகே சொல்லிடுவான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பா. கடைசியில புஷ்ன்னு ஆகிட்டு ஹீரோ போட்டு நல்லாவே திட்டிட்டு இருப்பா. ஹீரோனி முன்னாடி அவன் நல்ல பையனு சொல்லிட்டு வந்தாலும் நம்மளுக்கு மனசே கேட்க மாட்டுக்கு. அவனை கூப்பிட்டு வச்சு சரக்கு குடிக்கிற போட்டி தான் நடக்குது. அவனால நிறையவே குடிக்க முடியல. ஐயோ என் ஊசுல வாங்குறானே அப்படிதான் நினைச்சு குடிப்பான். அப்பன்னு பார்த்து ஜியான் வருவானா, வந்து 2 பேரும் எதுக்கு இவ்வளவு குடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டா, அதுவா வென் வந்து என்னோட ஃபியான்சி ஆகிட்டாளா, அதான் தலைவருக்கு பொறுக்க மாட்டுக்கு என்கிட்ட ப்ராப்ளம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபூச்சங் வெண்ணை பத்தி உனக்கு எந்த எண்ணமும் மனசுக்குள்ள வரலையா அப்படி சொல்லி கேட்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறான். இல்ல எனக்கு தோணுச்சு நீ வெண்ணை லைக் பண்றியோன்னு. சப்போஸ் நீ வெண்ணை லைக் பண்ணானா நான் விட்டு தந்துடுவேன். ஆனா நீ எதுக்கும் ஒத்துக்கிட மாட்டிக்கியா? ஸோ பிறகுலாம் விட்டு தர மாட்டேன். அவ வேற வளர்ந்துட்டா செம அழகா இருக்கா. நல்ல வேலை நீ வேண்டான்னு சொல்லிட்டா. எனக்கு தான் அப்படி சொல்லி ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேசவும் அவன் செம கடுப்பாகிட்டு அவனை போட்டு அடிச்சிடான். சியான் தான் 2 பேரையும் பிரிச்சு விடுறானா. பிரிச்சு விட்டுட்டு ஹீனிக்கு தான் கால் பண்ணி ஹீரோ ரொம்பவே குடிச்சிருக்கான் அப்படி சொல்லி வர சொல்றான். நம்ம ஹீரோனுமே வீரன்னு கிளப்புக்கு வந்து பாக்குறா. ஹீரோ செமைய குடிச்சிருக்கான். அப்பன்னு பார்த்து இவன் இருக்கான்ல வென், என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல இவளும் கை கொடுக்க போக ஹீரோக்கெல்லாம் மனசே உடைஞ்சு போயிருது. நீ ஓவர் திங்க் பண்ணாத, அவ உன்னை பார்க்க வரல, உன்னை கூப்பிட்டு வரல அப்படி மனசுக்குள்ள சொல்லி அவன் கண்ணிலேருந்து அழுகையா வருது. அவன் கையில உள்ள கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே போட்டு உடைச்சிடான். எங்க ஹீனியா பாத்தீங்கன்னா இவனெல்லாம் கூப்பிட்டு போக வரல, ஹீரோ தான் கூப்பிட்டு போக வந்திருப்பா. இப்போ இவன் கிட்ட டே போடா அப்படின்னு அவனோட கையை தட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் ஃபூச்சங் வீட்டுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்ட. ஹீரோ எதுவும் பேசாம ஹீனி ஷோல்டர்ல சின்ன குழந்தை மாதிரி சாஞ்சிக்கிடுவான். ஆக்சுவலி இந்த சீனை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹீரோக்கு அவன் மனசில் உள்ளதை அவகிட்ட சொல்லவும் முடியாமல், அவளை வேற ஒருத்தன் கூட ஒன்றை பார்க்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறான். அவனுக்கு என்னென்னா ஹீரோனை விட வயசு அதிகம், அதனால மட்டும்தான் அவனோட லவ் சொல்லாமே இருக்கான். இப்போ ஹீரோனி தான் அவனை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விடுவா. அப்போ அழகா இருக்கானே அப்படின்னு டக்குனு கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடிடுவா. ஆனா ஹார்ட் பீட் தான் எகிற ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்த நாள் தாத்தாவை தான் பார்க்க போறா. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கா இல்லையா. தாத்தாக்கும் செம ஹாப்பியா தான் இருக்கு. அப்படியே தாத்தா கிட்ட சாரி கேட்குறா. என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்லை தாத்தா அப்படி சொல்லிட்டு, போன லைஃப்ல நான் உங்களை ஒழுங்காவே பார்த்துக்கிட்டு வரல, உங்களுக்கு வர சடனாக உடம்பு சரியில்லாம வந்து இறந்து போயிட்டீங்க. இந்த லைஃப்ல அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு. தாத்தா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், செக் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்ல, அதெல்லாம் வேண்டாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு அவ கூப்பிட்டு போயிடா போல. அங்கே செக் பண்ணி பார்த்ததுல ஹார்ட் டிசீஸ் இருக்காமா, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 days இருக்கட்டும், அப்புறம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. ஹீரோனி சரின்னு சொல்லிட்டு போவாளா. அப்பன்னு பார்த்து அந்த நூனா இருக்கா இல்லையா, அவள் கால் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு அப்படி சொல்லி கூப்பிட்டா. அவளும் அங்கேருந்து வீட்டுக்கு தான் போவா. ஆனால் வீட்டில் அவள் வரக்கு முன்னாடி ரிசல்ட்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்தா சீரன் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா செம கடுப்பாகிட்டு ஹீனி வந்ததும் அவளை போட்டு நல்லாவே திட்டுறாரு. அவளாலே நம்ப முடியல. நான் நல்லதா பண்ணேன் அப்படி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டுக்காங்க, ஒரே கேம் விளையாண்டா அப்படிதான் அப்படின்னு நல்லாவே திட்டுறாரு. உடனே இந்த சித்திக்காரியோ எதுக்கு பிள்ளைய போட்டு திட்டுறீங்க, அவளுக்கு படிப்பு வரலன்னா அவளை அப்ராடுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்பெனி பொறுப்பை இனிமேல் நூனாவே பார்த்துக்கிட்டோம், இவ வீட்டிலே கிடந்து சாகட்டும் அப்படி சொல்லும் போது, எனக்கு ஒன்றும் உங்க கம்பெனி மேல ஆசையே கிடையாது, எந்த கவலையும் கிடையாது அப்படி சொல்லும் போது, எந்த கவலையும் இல்லையா அப்பனா வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லவும், ஹீரோனியே வெளியே வந்துடா. இனிமே அவளுக்கு செலவு பண்ண காசெல்லாம் கொடுக்க கூடாது, அதே மாரி கொடுத்தீங்க உங்க 2 பேரு கார்டையுமே பிளாக் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு போவாரு. நம்ம ஹீரோனி நேரம் எங்க போயிருப்பானா, ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி போய் அழுதுட்டே இருக்கா. அப்பதான் ஹீரோ வருவானா, இவ டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிடுவா. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்பானா, எனக்கு பசிக்குது அப்படி சொல்லுவாளா. உள்ள கூப்பிட்டு போய் சமைச்செல்லாம் கொடுப்பான். என்ன அந்த ஆள் வீட்டை விட்டு துரத்து விட்டாரோ அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. சொல்லிட்டு எனக்கு இப்ப வீடே இல்லைங்கிறா, நான் உன் அங்கிள், ஸோ இந்த வீடு உன்னோட தான் அப்படின்னு சொல்ல, நீங்க ஒன்றும் என்னோட அங்கிள் கிடையாது, நான் வேணா உங்களோட ஒய்ஃபா வரட்டா அப்படி சொல்லிட. ஹீரோ எதுவும் பேசாம அவ உதட்டுல சாப்பாடு இருக்குது போல அதை தொடச்சு விடுறான். தொடச்சு விட்டுட்டு பேசாம சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமா அங்கிள் எங்க? அவங்க உனக்கு தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடணும், எப்படினாலும் ஃபியூச்சர்ல அவங்கள நான் அப்பான்னு தானே கூப்பிடணும், பின்ன என்ன அப்படி சொல்லும் போது ஹீரோ வந்து இவகிட்டலாம் பேச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு, நீ சாப்பிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன், அண்ட் உனக்கு பீரியட்ஸ் வர நாள் ஆகிட்டு இல்லையா, ஸோ ஹோல்டு வாட்டர்லாம் டச் பண்ணாத அப்படி சொல்லவும், ஆஹா ஃபூச்சன்
ஹீரோயின் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த விஷயத்தெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் கேர் எடுத்து சொல்வான். அப்படி சொல்லும்போது அதுக்கு மேலே ஹீரோ எதுவும் பேசல, அவளே பார்த்துட்டு வெளியே போயிடுவான். வழியில் ஃப்ரெண்டுக்காரன் எங்கடா போகிறேன்னு சொல்லி கேட்டால் ஹினி வீட்டுக்கு தான் அப்படி சொல்லி நேராக ஹினோட அப்பா தான் வந்து திட்டுறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து ஹினிக்காக மட்டும் தான் இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது ஹினியை வெளியே அனுப்பியிருக்காரு இல்லையா, ஸோ சமைய போட்டு திட்டுறான். அவள் 0 மார்க் எடுத்திருக்கா அப்படி சொல்ல, நீங்கள் மட்டும் என்ன மார்க் எடுத்தீங்களா, மறுபடியும் ஹினிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணீங்க, அவ்வளோதான் உங்கள் ஃபேமிலியை பேங்க்அவுட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு போவானா. வழியில இவ வந்து அங்கிள் தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. நான் உனக்கு அங்கிள் கிடையாது, ஹினிக்கு மட்டும் தான் அங்கிள், ஸோ இப்படி கூப்பிட்ற வேலையை வச்சுக்கிறதா அப்படி சொல்லிட்டு நேராக அவனோட கம்பெனிக்கு தான் போகிறான். அங்கே போய் ஆகே நம்ம ஹினோட மார்க்கை செக் பண்ணி பார்க்குறான். இப்போ அவளோட மார்க் ஷோ ஆகுது. முன்னாடி சிஸ்டம் ஃபால்ட் போல, இப்போ ஹினி நல்ல மார்க் எடுத்திருக்கா, அதுவும் டாப் 3 வந்திருக்கா போல. ஃப்ரெண்டுக்காரனே இதை பார்த்துட்டு டே மச்சான் இவா இவ்வளோ நல்லா படிப்பான்னு தெரியாது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் அவள் நல்லா படிப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த மார்க்கை ஹீனோட அப்பாவுக்கு சென்ட் பண்ண அவர் அதை பார்த்துட்டு செம ஹாப்பி ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த நூனா வரவும், நூனா பாரு ஹீரோனி டாப் 3 வந்திருக்கா, எனக்கு இது போதும், ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி அவ பொறுப்புலேயே விட்டுருவேன் அப்படி சொல்ல. அப்பா இது சிஸ்டம் ஃபால்ட்டா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், மிஸ்டர் ஃபூவே சென்ட் பண்ணது, சரி உன் அம்மா கிட்ட போய் ஹீனோட கார்டெல்லாம் அன்பிளாக் பண்ண சொல்லு, அண்டு அவ எவ்வளோ செலவு பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு செம கடுப்பாகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் பாஸ் ஆயிட்டலா, ஃப்ரெண்டுக்காரமே பாஸ் ஆகிட்டா போல. ஸோ ஒரே யூனிவர்சிட்டியில் படிப்போம் அப்படின்னு கிளப்புக்குலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஜூஸ்ன்னு நினச்சி நம்ம ஹினி ஒயினை போய் குடிச்சிட்டு இருக்கா. ஸோ நல்லா மட்டையாயிரா. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அதில் ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணாவும் வரான். என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தங்கச்சி சமையல் குடிச்சிருக்கா இல்லையா, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறான். ஹீரோவும் நீயும் குடிச்சிருக்கியா அப்படி சொல்லி கேட்டா, நீ இந்த ஸ்டோரோட பெஸ்ட் மேல் மாடல் தானே அப்படின்னு சொல்ல, வா வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லி கூப்பிடுவானா. நீ மேல் மாடல் கிடையாது, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லும்போது இதை ஃப்ரெண்டுக்காரை கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெண்டை எட்டி பார்க்கவும் அவன் அந்த பக்கமாக திரும்பிட்டு நான் எதுவும் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு ஹினியை வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். அங்கே ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா இது இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு போல அப்படின்னு ஃபைனலி கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது இது கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது வென் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவான். அங்கே அவளை தூங்க சொன்னா நீ இங்கே தூங்கு அப்படிங்கிறா. இவன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஃபாஸ்ட்டாக கை எடுக்கவும் இவ பின்னாடி போய் இடிச்சுக்கிறாளா. ஐயோ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ பதறி போகிறான். ப்ளீஸ் நான் உங்கள் ரூம்லேயே தூங்குறேன் அப்படி சொல்லவும் அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா நம்ம ஹினி. ஹீரோ ஓகே அப்படி சொல்வான். ஐ ஜாலி அப்போ என்னை தூக்கிட்டு போ அப்படி சொல்ல ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வைப்பான். படுக்க வச்சுட்டு அவனோட நைட் ட்ரெஸ் எடுக்க பார்ப்பானா. அதுக்குள்ளே இவன் அதை டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஹீரோட நேமை சொல்லி தான் வளர்றா. ஹீரோவும் அவளை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அவன் அங்கே உள்ள சோஃபாவில் போய் படுத்துறான். அப்படியே மறுநாள் ஆகுதா ஹினி முழிக்கிறா. முழிக்கும் போதே இது நம்ம ரூம் கிடையாது அப்படி சொல்லி தான் முழிக்கிறா. அங்கே ஹீரோ சோஃபாவில் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு தூங்கும் போது கூட எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு ஹீரோவே சைட் அடிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ முழிச்சிடானா. ஓ ரூமுக்கு போ அப்படி சொல்லிட்டேன். சரி போகிறேன். ஆமாம் எதுக்கு நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸு போடல அப்படி சொல்லி கேட்க, அது உன் கையில் இருக்குது பாரு அப்படி சொல்ல, ஐயோ நம்மளா வச்சுருந்தோம் அப்படின்னு நம்ம ஹினிக்கு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகுது. என்னை பாரு நீ வளர்ந்துட்டா, ஸோ நீ லவ் பண்ணா பண்ணிக்கோ, பட் அது நான் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போவானா. ஹீரோனிக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த நூனா இருக்கல்ல அவள் வந்து ஹீரோனிக்கு கால் பண்ணுறா. உன்னோட மார்க்கெல்லாம் ஃபேக்கு, நீ சீட் பண்ணியிருக்கா அப்படின்னு நியூஸ் போகுதுன்னு சொல்லுவா. ஆக்சுவலி இந்த சித்திக்காரையும் நூனாவும் சேர்ந்து தான் இப்படி ஒரு நியூஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீனிக்கிட்ட நாங்கள் நம்புகிறோம் அது ஃபேக்லாம் கிடையாது, நீ சீட் பண்ணியிருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹினி வெளியே வரும்போது கூட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஹினியை சுற்றி நின்று கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறாங்க. நம்ம ஹினி எதுவும் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. அந்த டைம்ல இந்த நூனா இருக்கா இல்லையா, அவளும் வந்து ஹினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாளா. அது மட்டும் இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கைண்டாகவும் பேசுகிறா. இதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு அவளோட சிஸ்டரை நல்லாவே டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறா அண்ட் சப்போர்ட்டும் நல்லாவே பண்ணுறா, இந்த மாதிரி சிஸ்டர் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனிக்கு தெரியுது இவ நல்லா ஆக்டிங் போடுறான்னு. இப்போ ஹினி சீட் பண்ணியிருக்காளா இல்லையான்னு அவளோட பேப்பரை மறுபடியும் அதாவது ரீசெக் பண்ணி பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுவான். ஹீரோனிக்கு ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யார் மானாலும் ஹீரோ மட்டும் மாறாம அவளுக்கு சப்போர்ட்டா நிற்கா இல்லையா, அதுக்காக இப்போ ரீசெக்கும் பண்ணி பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோனி ஹை ஸ்கோர் தான் வர தவிர முட்டை மார்க்லாம் வரல. இதை பார்த்துட்டு இவளுக்கு செம கடுப்பாகுது. ஆக்சுவலி இவன் என்ன நினைச்சிருப்பானா, கண்டிப்பா அவன் முட்டை மார்க் தான் எடுத்திருப்பா, ஹீரோ தான் ஹை ஸ்கோர் வர மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சுதான்
தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பா. எனக்கு இனி ஒழுங்கா படிக்காம கேம் விளையாண்ட மாதிரி தானே ஆக்டிங் போட்டிருப்பா. அதனால தான் இவளுக்கு செம கடுப்பா இருந்தாலும் ஹினி முன்னாடி சிரிச்ச முகமா இருப்பா. இப்போ ஒரு வழியா அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட்டு இல்லையா, ஸோ வீட்டுக்கு தான் போறாங்க. அப்போ நூனா இருக்காளா, ஹீரோ கார்ல வந்து ஏற வருவாளா. ஸ்ட்ரேஞ்சருக்குலாம் என் கார்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை ஏற விடல. அவ உடனே சரி கிரணி, நீ அங்கிள் கூடவே போ, நான் டாக்ஸ் பிடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் உனக்கு அங்கிள் கிடையாது, ஹினிக்கு மட்டும் தான், பல டைம் சொல்லிட்டேன், இனிமே அகைன் கூட்டம் அவ்வளோதான் அப்படின்னு நல்லாவே திட்டி விட்டுருவான். அவளுக்கு கடுப்பா இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பேசாம சரின்னு போயிடுவா. அவ போன பிறகு நம்ம ஹீரோவோ, நீ நெக்ஸ்ட் என்னது எடுக்க போறா, என்னது எடுத்து படிக்க போறா அப்படி சொல்லி கேட்டா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் அது பிடிக்காதுல, பின்ன எதுக்கு அதை எடுக்கிற அப்படி சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி இவ கிட்ட தான் எப்படினாலும் அவங்க அப்பா கம்பெனியும் தாத்தா கம்பெனியும் ஒப்படைக்க போறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணி படிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பா. பட் ஹீரோ கிட்ட எனக்கு அந்த மேஜர் தான் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்வா. அவ பேசுறத கேட்டுட்டு பரவாயில்லையே இவன் நல்லாவே வளர்ந்துட்டா அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைப்பான். ஹீரோன்னு சொல்றா, பூச்சங் எனக்கு ஒரு சான்ஸ் தருவியான்னு. நீ என்ன உன் அங்கிள் கிட்டே விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் விளையாடல, சீரியஸாக தான் சொல்கிறேன், இன்னும் 2 வருஷத்துல நான் கிராஜுவேட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு 22 வயசு ஆகும். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையும் பெற்றுக்கலாம். அன்குளுமே கிராண்ட்சனுக்கு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்க ஆசை நிறைவேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன், நான் பிளைண்டட்டுக்கு போனது. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணை விட நான் பெட்டராக இருப்பேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, அண்ட் 2 வருஷம் டைம் தான், அந்த 2 வருஷத்துக்குள்ள நீ ஓகே பண்ணிட்டானா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகே சொல்லலை, நீ ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் கிவ் அப் பண்ணிடுவேன். எப்போது போல் நீங்கள் என்னுடைய அன்கிளாகவே இருங்க, ஆனால் இந்த 2 வருஷத்துக்கும் நீங்கள் என்னுடைய அன்கிளாக இருக்கக்கூடாது, ஓகே அப்படி சொல்ல ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ நான் ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கலாம் இப்போ எதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் எதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள பல கேள்விகள் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டலாம் பேசிட்டு அவள் அங்கேருந்து வீட்டுக்கு தான் வருவாளா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுகிறாங்க, அவள் சீட் பண்ணலன்னு ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்காக தான் நீ மேஜர் சப்ஜெக்டாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு பிள்ளைய ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவள் விருப்பத்தில் விட வேண்டியதானே அப்படின்னு சித்திக்காரி சொல்லுது. நீ பேசாத, இதுதான் அவளுக்கு சூட்டபிளா இருக்கும், என்ன ஹினி ஓகே தானே அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி அதை படிக்கணும்னா 20 மில்லியன் தாங்க அப்படி சொல்லி கேட்கிறா. அவரும் சரி தாரேன் அப்படின்னு கார்டெல்லாம் கொடுக்குறாரா. இவளும் அதை எடுத்துட்டு போயிடுவா. சித்திக்காரிக்கு தான் இங்க என்ன நடக்குன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போதும் அப்பா பேச்சை கேட்க மாட்டா, ரெஸ்பெக்டா நடந்துக்கிட மாட்டா. பட் இன்னைக்கு நடந்துக்கிறத பார்த்துட்டு செம ஷாக்கு. அப்பதான் நூனா வருவாளா. அவளும் அப்பா கிட்ட, அப்பா சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாலாம். ஆமாமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் பேச்சை கேட்டிருக்கா, இனிமே அவதான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அப்படி சொல்வாரு. இதை கேட்டு சித்திக்காரிக்கும் சரி நூனாக்கும் சரி சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா ஹீரோட போட்டோ பார்த்துட்டு தான் பேசிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஆல்ரெடி விசாரிக்க சொல்லியிருப்பா, அவங்க அம்மா சாவுக்கும் சித்திக்காரிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு. அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டரை பற்றி தெரிய வருது. ஸோ அந்த டாக்டர் இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனிமே அந்த பிளேஸுக்கு போகணும்னு நினைக்கிறா. அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த சமயத்துல டோரை நாக் பண்ணாம இந்த நூனா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ உள்ள வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எங்க போறா அப்படி சொல்லி கேட்க, நீ எதுக்கு டோரை நாக் பண்ணாம வந்தா, அதான் இங்க சவுண்டா கேட்டுச்சா, அதான் உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு விறுவிறுன்னு பார்க்க வந்தேன். ஆனா நீ எங்கே கிளம்பிட்டு இருக்க போல. ஆமா, என்னோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன், அவன் டேட்டெல்லாம் போடுவான், அவன் டேட்டோ ஆர்டிஸ்டா இருக்கான், நீ அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத, நான் அங்க போயிட்டு கொஞ்ச நாளே திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த அவன் ஓல்டு, அதான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல, நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கா, நான் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவா. அவங்களுக்கு செம ஹாப்பி, போய் தொலைட்டோம், அப்படியே வீட்டுக்கு வரும்போது வயிற்றுல ஒரு குழந்தையோட வரட்டும், அப்படி மட்டும் வந்தானா கண்டிப்பாக இந்த கம்பெனி உனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லும் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹினி கேட்டு தான் இருப்பா. அப்புறம் அவள் கிளம்பி போவாளா. இந்த சித்திக்காரியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தெரியாத மாதிரி எங்கே போகிறேன்னு கேட்க, அம்மா ஒர்க் விஷயமா வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு போவா. வழியிலேயே இந்த நூனா வந்து எப்படினாலும் நீங்கள் ஒன்றா இருப்பீங்க, இந்த சேஃப்டி டூல்ஸை யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு ஹினி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி கொடுப்பாளா. ஹினி அதை வாங்கிட்டு போயிடுவா. அவள் போன பிறகு இந்த சித்திக்காரியை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தான் கால் பண்ணி சொல்லுது, இந்த மாதிரி ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னு. நீ எப்படி விட்டா, அவளை தடுத்துருக்கலாம்ல, உங்களுக்கே தெரியும் அவ உங்க பேச்சே கேட்க மாட்டா, ஸோ எப்படி என் பேச்சை கேட்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. அவரு செம டென்ஷன் ஆகிட்டாரு. ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ப்ளீஸ் அவளை கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லவும், இதை கிட்ட ஹீரோவும் செம வெறியாகிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட லொக்கேஷனை செக் பண்ண சொல்ல அவனும் செக் பண்ணி சொல்லிடுறான். இப்போ இந்த
இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை தான் பார்க்க போறான். இந்த பக்கம் ஹீரோனியா அவ கையில டேட்டு மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அவ ஒரு சேஃப்டி திங்ஸை கொடுத்துருப்பா இல்லையா, அதை குப்பையில தூக்கி போட்டுட்டு அவளோட லவர் கூட ஒன்னா இருந்த மாதிரி பெட்டெல்லாம் கசிக்கு போட்டு நூனாக்கு போட்டோ எடுத்து அனுப்புறா. அவ குட் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அந்த பையன் எங்க அப்படின்னு ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் தேடி பார்க்கறான். நம்ம ஹீரோனியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்றா. பட் ஹீரோ வந்து சம கோவத்துல இருக்கான். நீ வளர்ந்துட்டா, உனக்கு லவ் பண்ற ஏஜ் வந்துட்டு, அதுல யாராலையும் தலையிட முடியாது, அது உன்னோட ஃப்ரீடம். அதுக்கு நீ இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணலாமா, இதுக்கு அனுமதியே கிடையாது அப்படி சொல்லிட்டு கையில உள்ள டேட்டூலாம் பார்க்கணும். வா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம் அப்படி சொல்லி கூப்பிட்டேன். ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது டேட்டூவே கிடையாது ஸ்டிக்கர், அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல. போய் சொல்லதா, அப்போ இது என்னதான் அப்படின்னு அந்த டஸ்ட்பின் உள்ளதை எடுத்து காட்டி செம டென்ஷன் ஆகுறான். இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்ல வரியான்னு கேட்டா, ஆமாம் நான் சும்மா தான் பண்ணேன், நீங்கள் நம்புவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது ஹீரோ நம்பின மாதிரிலாம் தெரியல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அவ நான் வரமாட்டான் அப்படி சொல்லிடுவாளா, ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ ஹீரோனி என்ன சொல்றேன்னா, உனக்கே தெரியும் என்னோட சித்திக்காரி பொண்ணை பத்தியும், அவங்க எனக்கு எப்போதுமே ப்ராப்ளம் தான் தராங்க, அதான் அவங்க ட்ரூ கலரை எல்லாருக்கிட்டையும் காட்டுதான் அவங்கள பத்தி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன், மற்றபடி ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவங்க கிட்ட போய் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இல்ல இல்ல வேண்டாம், சின்ன வயசுலேருந்து நீங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன், இதை விட நான் ரொம்ப கஷ்டமான பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னா அப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்வா. அவனும் ஓகேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டுக்காளே, அந்த சேஃப்டி திங்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு உங்ககிட்ட மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அடிக்கவே கை நீட்டிடான். என்ன அடிச்சுக்கொன்னு கூட போட்டுக்கோ, பட் ஏன் முடிவை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி லூஸ் தனமா அகைன் பேசாத அப்படி ஹீரோ சொல்லிட்டு, நானும் இங்கேயே ஸ்டே பண்றேன், நீ வந்த வேலை முடிஞ்ச பிறகு ஒன்னாவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல. அப்படியா, என் கூடவே தூங்குறியா அப்படி சொல்லி கேட்க, ஆக முடியாதுங்கிறான். ஹீரோனி தான் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடா. அப்புறம் ஹீரோக்கு ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாளா, அதுவும் கப்பிள்ஸ் ட்ரெஸ்ஸா. ஐயோ இதை ஹீரோ விரும்புவானு தெரியலையே, சரி பூச்சங் உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல. இல்ல இதுவே இருக்கட்டும்ங்கிறான். பரவாயில்லையே இவருக்கு பிடிச்சிருக்கு போல, நம்மளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு ஹீரோனிக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனும் சிரிச்சுட்டு தான் இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வரும். அவ எந்த பர்சனை தேடி வந்திருக்கோளோ அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி பிளேஸ்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அவ அங்கதான் கிளம்பி போவா. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ சோஃபால தூங்கிட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் ஷேர் பட்டனை கழுத்து போட்டு நல்லா தூங்குனான், இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹினி போக பார்ப்பல. இந்த டைம்ல கரெக்டா ஹீரோ முழிச்சிடான். நானும் வாரேங்கிறான். இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து இந்த டாக்டர் தான் மீட் பண்ண வந்திருக்கா. அவங்க அம்மாக்கு இவங்க தான் பிரசவம் பார்த்துருப்பாங்க போல. நான் இந்த மாதிரி இவங்களோட பொண்ணு, நீங்க தானே அவங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அப்படின்னு சொல்ல அவங்க சம பயப்படுறாங்க. ஹீரோனியும் அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிலுக்குள்ள தான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்காங்களா. சரி உங்களுக்கு டைம் தரேன், இதுதான் என்னோட ஃபோன் நம்பர், எப்போ சொல்லுன்னு தோணுதோ அப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி போவாளா. அவங்க நான் இப்பவுமே சொல்லிடுறேன், தினத்தோனா அது பயங்கர கனவை வந்து தொந்தரவு பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீனோட அம்மாவுக்கு குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் பிறக்கும் அப்படின்னு முன்கூட்டியே ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பாங்க இல்லையா, அப்பவுமே இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த விஷயத்த ஹீனோட அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, வேன் கிட்ட தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. எதுக்குன்னா ஆல்ரெடி இந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவன் வந்து 3 மில்லியன் கொடுத்து வாய் அடிச்சிருப்பா இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த டாக்டரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி சித்திக்காரியோட பிளான் என்னன்னா, இப்படி கிரிட்டிக்கலாக இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க தான் சேவ் பண்ண முடியும், அப்போ இந்த குழந்தை செத்துரும், அதாவது ஹின்னி செத்துருவா, சொத்தெல்லாம் நம்ம பொண்ணுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு தான் இந்த சித்திக்காரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அவளோட மெயின் டார்கெட் யாருன்னா ஹீரோனி தான் சாகுன்னு நினைச்சிருப்பா. பட் ஆப்போசிட்டா நடந்திருக்கு. நம்ம ஹீனோட அம்மா இருக்காங்க இல்லையா, குழந்தை பிறக்கும் போது இந்த டாக்டர் கிட்ட நான் போனாலும் பரவாயில்ல என் குழந்தைய காப்பாத்துங்க எப்படியாட்டும் அப்படி கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அவங்க கெஞ்சி கேட்டதால தான் இந்த டாக்டருமே கொஞ்சம் மனசு இறங்கியிருப்பாங்களா. அவங்க சொன்னதுக்காக குழந்தைய மட்டும் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் ஹினிக்கிட்ட சொல்ல, அப்போ என்னால தான் என் அம்மா இறந்து போயிட்டாங்களா, நான் தான் கொண்டுட்டேனா அப்படின்னு நம்ம ஹினி ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த 3 மில்லியன் பணத்தை யார் கொடுத்தா சொல்லுங்க. அது எனக்கே தெரியாதுமா, அவங்க எப்போதுமே மாஸ்க் போட்டு தான் வந்தாங்க, யான்னு தெரியாது, பட் காதில் ஒரு மச்சம் உண்டு அப்படி சொல்லும் போது நம்ம ஹினி கண்டுபிடிச்சிட்டா அது சித்திக்காரி தானே. அப்போ அவ தான் என்னை கொலை பண்ண பார்த்துருக்காளா, என் அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் சொல்லாமல் விட்டுருக்கா அப்படின்னு நம்ம ஹினி செம டென்ஷன் ஆகுறா. இந்த டாக்டருமே சாரி கேட்டுட்டு நான் எங்கே வேணாலும் விட்னஸாக வரேன் அப்படி சொல்வாங்க. சரி நான் கால் பண்ணும்போது வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கே
அங்கேருந்து ரூமுக்கு தான் போவா. அங்கே போய் டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிடுவாளா. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நமக்கு ஃப்யூச்சரில் குழந்தை பிறக்கும் போது நீ டெலிவரி ரூமில் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவனா ஓகே சொல்வான். மற்றபடி வேற எதுவும் கேட்க மாட்டான். அவளே கொஞ்சம் சோகத்தில் இருக்கா இல்லையா, அதனால எதுவும் கேட்க மாட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பை.